மக்களே வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மெரிங் குக்கீஸ்ன்ற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறது. ஸோ இதுக்கு நம்ம 1:2 ரேஷியோவில் எக் ஒயிட் அண்ட் சுகர் எடுத்துக்கணும். அதாவது 100 கிராம்ஸ் ஆஃப் எக் ஒயிட் எடுத்தோம்னா அதுக்கு 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க எக் ஒயிட்டோட 3 to 4 ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இது வந்து மேண்டேட்ரி இல்லை, எக் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகரை வந்து 1 ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நம்மளுக்கு பிளெண்டர் இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா விஸ்க் வச்சு பண்ணோன்னா ரொம்ப நேரம் நம்ம விஸ்க் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம 1 ஸ்பூனாக நம்ம பவுடர் சுகரை ஆட் பண்ணும்போது ஈச் ஸ்பூன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சேர்த்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்கணும். இதோட கன்சிஸ்டன்சி ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம இதை பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த ரெசிபியோட ஹார்டான பார்ட்டே இது தான். பட் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியான மெரிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். வீடியோவில் காமிக்கிற மாதிரியான இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணலாம். டு என்ஷூர் அது நல்லா பிளெண்ட் ஆகிருக்குன்றதுக்கு வந்து நம்ம டச் பண்ணி பார்த்தோன்னா நல்லா மழைன்னு இருக்கணும், கொஞ்சம் குறப்பாக இல்லாமல். அப்போது சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பேக் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஸ்டார் நாசில் போட்டு மெரிங்ஸ் பேட்டரை பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இதை வந்து இந்த ஷேப்பில் தான் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் இல்லை, இட்ஸ் அப் டு யோர் விஷ். இப்போ நான் இந்த மெரிங்ஸ் எல்லாமே ஒண்டர் செஃப் கிரிம்சன் எட்ஜ் OTG ஏர் ஃப்ரையரில் தான் பேக் பண்ண போகிறேன். இதை செய்யறதுக்கு நம்ம 10 நிமிஷத்துக்கு 100 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணி அதே 100 டிகிரி செல்சியஸில் 60 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த டைம் செட் பண்ணுறது மிஷினுக்கு மிஷின் வேரி ஆகலாம். நான் சொல்லியிருக்க டைம் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஒண்டர் செஃப் OTG ஏர் ஃப்ரையருக்காக. இந்த மெரிங் குக்கீஸில் நம்ம வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கனால வீடே வெனிலா எசன்ஸ் ஸ்மெல்லில் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பேட்டரி யூஸ் பண்ணி 3 டைம்ஸ் நான் பேக் பண்ணுற மாதிரி வந்துச்சு. இது கிட்டத்தட்ட மேக்ரோன்ஸ் மாதிரி தான் இருக்கும். வாயில் வச்சதும் சூப்பராக கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெரிங்ஸை நான் பிரேக் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக உடையுது பாருங்கள். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் நம்ம அவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.